வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லிவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஆராதனா அப்படின்ற க்யூட்டான கேர்ள் பேபி இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிங் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே டேலண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குகன் அப்படின்ற ஒரு பையனும் அவருக்கு பிறந்தாரு. ஸோ அது என்னோட அப்பாவே எனக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. அந்த மொமெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே என்ன அப்படின்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்னோட மகளான ஆராதனாவுக்கும் மகனான குகனுக்கும் எப்படி உங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் கிடைச்சிச்சோ அதே மாதிரி என்னோட தேர்ட் பேபி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு 3வது பேபியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே 3வது பேபி அப்படின்றதுக்கப்புறமும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே பாசிட்டிவாக தான் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வீட்டில் ரொம்பவே என்ன அப்படின்னா கிராண்டாக சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் விசேஷம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட 3வது பேபிக்கு நேமிங் செரிமனி பண்ணியிருக்காங்க. அதாவது பெயர் சூட்டும் விழா நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே என்ன அப்படின்னா கலந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆராதனாவும் குகனும் ரொம்பவே அவங்களோட தம்பியான அதாவது தேர்ட் பேபி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த செரிமனியை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குகன் ரொம்பவே அவரோட சுட்டித்தனத்தையும் என்ஜாய்மெண்ட்டையும் அந்த ஃபங்க்ஷனில் அதிகமாகவே காட்டியிருக்காரு. ஸோ என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா பவன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தன்னோட சோஷியல் மீடியா சைட் பவன் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ பவன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் ஹனுமனோட பேரை தன்னோட மகனுக்கு பெயர் சூட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் என்ன தான் ஃபிலிம் சைடு கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஃபேமிலி சைடும் என்ஜாய்மெண்ட்ஸை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறேன். இதை பற்றி என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்.